என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது அருட்சகோதரி ரீனா அவர்களின் பிறந்த நாள் நன்றி பலியாகவும் அவருக்கு இறைவன் தாமே நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்கும்படியாகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். உமக்களாகிய எங்கள் நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் உறுதிப்படுத்தி அதனால் உம் வாக்குறுதிகள் உண்மையாக நிறைவேறும் என அறிந்திருக்கும் நாங்கள் அவற்றை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 19 முதல் 28 முடிய. அந்நாட்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்து விட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருப்பைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரியா, இக்கோனியா, அந்தோக்கியா ஆகிய நகருக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி
நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் திளைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோம்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பல் ஏறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கினார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெளிந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறைவசனங்கள் 27 முதல் 31 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14, இறைவசனங்கள் 27 முதல் 31 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும்
அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு நிகழ்வு நடக்கின்றது. மக்கள் யூதர்கள் பவுலை சூழ்ந்து நின்று கொண்டு அவர் மீது கல்லால் எறிகின்றார்கள். கல்லால் எறிந்த பிற்பாடு எந்த அளவிற்கு பவுல் மீது கல் எறிந்தார்கள் என்று சொன்னால், அவர் செத்துவிட்டார் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர் மீது கல்லால் எறிகின்றார்கள். கல்லால் எறிந்த பிற்பாடு அவர் செத்துவிட்டார் என்று நினைத்து அவரை வெளியே, நகருக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் போடுகிறார்கள். அவ்வளவுதான், பவுலுடைய கதை முடிந்துவிட்டது என்று அவரை நகருக்கு வெளியே இழுத்து கொண்டு போட்டுவிட்டார்கள். எதற்காக அவர் மீது கல்லெறிந்தார்கள்? அவர் ஆண்டவராகிய இயேசுவை குறித்த நற்செய்தியை அறிவித்த காரணத்தினால் அவர் மீது கல்லெறிந்தார்கள். அன்பு மக்களே, அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு தீங்கை மக்கள் செய்தாலும் கூட பவுல் என்ன செய்கிறார்? அங்கிருந்து எழுகின்றார். எந்த இடத்துல அடித்து போட்டாங்களோ அந்த இடத்திலிருந்து எழுந்து தெருபை, லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா போன்ற இடங்களுக்கெல்லாம் அவர் திரும்பி வருகின்றார். பர்னபாவோடு சீடர்களோடு திரும்பி வந்து அங்கே மக்களுக்கு இன்னும் அதிகமாக அவர் நற்செய்தி பணி ஆற்றியதாக பார்க்கிறோம். என்ன வார்த்தையோடு அவர் சொல்கிறார் என்றால், நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்கின்ற இந்த கருத்தை மனதிலே பதித்து அவர்கள் தொடர்ந்து மக்களுக்கு இறைவனை குறித்த செய்தியை, நற்செய்தியை அறிவித்ததாக பார்க்கிறோம். ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போன பொழுது அந்த மக்கள் வேதனையில், கஷ்டத்தில், துன்பத்தில் இருக்கிறார்கள். அதை பார்த்தபோது அவர்கள் தங்களுக்கே ஆறுதல் கூறுகிறார்கள். நம்முடைய வேதனைகளை விட இந்த மக்களுடைய வேதனை அதிகமாக இருக்கிறது. எனவே வாருங்கள், அவர்களுக்கு நற்செய்தியை எடுத்து கூறுவோம், ஆறுதல் மொழிகளை அவர்களுக்கு கூறுவோம் என்கின்ற அந்த ஒரு மன தைரியத்தோடு தாங்களே துன்பத்திற்கு உள்ளாகி இருந்தாலும் கூட தொடர்ந்து மக்களுக்கு அவர்கள் நற்செய்தி பணியை உள்ள எழுச்சியோடு ஆற்றியதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, உளவியலிலே ஒரு சொல்லாடல் உண்டு. கார்ல் யுங் என்கின்ற உளவியலாளர் அருமையான இந்த சொல்லாடலை பயன்படுத்துவார். அதாவது wounded healer, காயம்பட்ட மருத்துவர் அல்லது காயம்பட்ட குணம் அளிப்பவர் என்கின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்துவார். இந்த சொல்லாடல் அப்படியே நம்முடைய ஆன்மீகவியலுக்கும் கடந்து வருகிறது. நூவன் என்கின்ற ஒரு இறையியலாளர், அருள் பணியாளர், இதனையும் தன்னுடைய புத்தகத்திலே அவரும் குறிப்பிடுவதாக பார்க்கிறோம். அதாவது காயம்பட்ட மருத்துவர் என்கின்ற அந்த கருத்தை அவர் சுட்டிக்காட்டி, ஒவ்வொரு அருள் பணியாளரும் காயம்பட்ட மருத்துவராக இருக்கின்றார். அவருக்குள்ளே பலவித காயங்கள், பலவித கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் அவர் மக்களை தேடி சென்று அவர்களுடைய காயங்களுக்கு மருந்திடுபவராக இருக்கின்றார் என்கின்ற ஒரு கருத்தை அருமையாக முன்மொழிவார். அன்பு மக்களே, இதே ஒரு வெளிப்பாட்டை தான் இன்றைய முதல் வாசகத்திலும் பார்க்கிறோம், நற்செய்தியிலும் நாம் பார்க்கிறோம். நற்செய்தியிலே ஆண்டவர் சீடர்களுக்கு சொன்ன வாக்கு, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன் என்கின்ற ஆறுதல் வார்த்தைகளை சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுப்பதாக பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக சோதனைகளுக்கு உட்பட்டவர், அதிகமாக கலக்கங்களை அனுபவித்தவர். அவர் பிறக்கக்கூடிய தருவாயிலே சத்திரத்திலே அவருக்கு இடம் இல்லை. பிறந்த பிற்பாடும் கூட அவருக்கு ஏராளமான சோதனைகள். பிறந்த பிற்பாடு அங்கே பெத்லகேமில் இடமில்லாமல் போகிறது. அவருடைய உயிரை கொல்ல தேடுகிறார்கள். அங்கிருந்து ஓடக்கூடிய ஒரு சூழல். வளர்ந்த பிற்பாடு அவருடைய சொந்த மக்களே நாசரேத்தூரில் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவர் சென்ற இடங்களிலெல்லாம் பலவித அவப்பெயர்களை அவருக்கு சூட்டினார்கள். குடிகாரன், பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான், பெருந்தினைக்காரன் என்றெல்லாம் பலவித சோதனைகளை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். அன்பு மக்களே, இத்தனை சோதனைகளுக்கு மத்தியிலும் கூட ஆண்டவர் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு தன்னுடைய சீடர்களுக்கு அவர் அமைதியை விட்டு கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் 2வது அதிகாரம் 18வது இறை வசனத்தில் இதன் ஆசிரியர் அருமையாக குறிப்பிடுவார். அவர் தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதால் சோதனைக்கு உள்ளாவோர் அனைவரின் துன்பங்களையும் அவர் ஆற்ற வல்லவர், அவர்கள் அனைவருக்கும் ஆறுதல் கூற வல்லவர், நம்முடைய சோதனைகளிலிருந்து துன்பங்களிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவர் என்று அருமையாக சொல்லுவார். அன்பு மக்களே, நாமும் இந்த மனநிலையை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவர் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க. நிச்சயமாக நாமும் பல வேதனைகளை கடந்துதான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல ஒவ்வொருவரிடத்திலும் இப்படிப்பட்ட வேதனைகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டவர்களாக நம்மால் இயன்ற சிறிய ஆறுதலை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அழைப்பைத்தான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு தருகின்றது. அந்த ஒரு மனநிலை நம்மிடத்தில் இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம். பல நேரத்தில் என் வீட்டிலேயே 1008 பிரச்சனை இருக்குது, இது அடுத்த வீட்டு பிரச்சனையை நான் எங்கே போய் பார்க்கறது என்கின்ற மனநிலைதான் பல நேரங்களில் நம்மிடத்தில் இருக்கின்றது. அன்பு மக்களே, பவுலடியாரை போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் பல சோதனைகளை, வேதனைகளை கடந்து வரக்கூடிய சூழல் இருந்தாலும் அதையும் தாண்டி மற்றவர்களுக்கு நம்மால் இயன்ற சிறிய உதவி கரத்தினை நீட்ட முன் வருவோம். அப்பொழுது உண்மையிலேயே நம்முடைய கிறிஸ்தவ அழைப்புக்கு ஏற்ற வாழ்வு வாழ்வோம். ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட உதவி செய்யக்கூடிய மனநிலையை பெற்றுக்கொள்கிற பொழுது இந்த சமூகமானது ஒரு அன்பின் சமூகமாக, மன்னிப்பை, இரக்கத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு உறவின் சமூகமாக மாறும். அப்படிப்பட்ட நல்ல சமூகத்தை ஆண்டவர் விரும்பிய அப்படிப்பட்ட இறை ஆட்சியை நாம் வாழக்கூடிய பகுதியிலே கட்டி எழுப்பிட தேவையான இறையருள் வேண்டி, நல்ல மன பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நம்ம நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமானவு மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் அறைக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இறைந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.